யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு மார்பு சுற்றளவு 30 இன்ச்சு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எப்படி கட்டிங் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போவோம். இப்போ அளவெல்லாம் பார்த்துருவோம். உயரம் 12.5, மார்பு சுற்றளவு 29, இது நடுமார்பு, இது நம்ம ஆம்கோல் பக்கத்துல இருக்கும் பாருங்க, அந்த இடத்துக்கிட்ட எடுக்கிற அளவு 30 இன்ச்சு. அது இப்போ இடுப்பு சுற்றளவு 23, ஷோல்டர் 15, கை நீளம் 5, கை அகலம் 11.9. இப்போ இந்த 11 ஆம்கோல் கிட்ட எடுக்கிற அளவு. இந்த 9 இன்ச்சு கை எந்த இடத்துட்ட முடியுதோ அந்த இடத்துக்கிட்ட எடுக்கிற அளவு. இப்போ முன்கழுத்தோட நீளம் 6 இன்ச்சு, பின்கழுத்தோட நீளம் 8 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு 13, மார்பு இறக்கம் 10.5. இப்போ இந்த அளவு வச்சு தான் நம்ம கட்டிங் போட போறோம். அது எப்படி கட்டிங் பண்றது அப்படின்றத பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு துணி 70 பாயிண்ட் இருந்தாவே போதும். பாருங்க 70 பாயிண்ட் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ கரையோர சைடு நம்ம நீல வாக்கில் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இது எவ்வளவுக்கு நம்ம கையோட அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம மடிச்சு போட்டுக்குவோம். இப்போ கையோட அகலம் 11 இருக்கு பாருங்க, இந்த 11 தான் இந்த இடத்துல எடுக்கணும். இப்போ 11 இன்ச்சுன்னா நம்ம அதில் பாதி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. 11ன்னா அதில் பாதி 5.5 வரும். அதோட ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அரை இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இருந்தால் போதும் நம்ம தையலுக்கு. இப்போ இந்த இடத்துட்ட ஒரு 1.5 இன்ச்சு பட்டிக்காக, கையோட பட்டிக்காக விட்டுருவோம். விட்டுட்டு இதுக்கப்புறம் 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து ஒரு 5 இன்ச்சு கை நீளத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை அப்படியே நேரம் மார்க் பண்ணிடுங்க. நழுவாம இருக்க குண்டூசி குத்திக்கிறலாம். இப்போ இந்த குடைவு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்றத பார்ப்போம். இந்த குடைவை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஆம்கோல் சுற்றளவு இருக்கு பாருங்க, இந்த 13 இன்ச்சு, இந்த 13 இன்ச்சு இந்த இடத்துட்ட வர்ற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ இதை பாருங்க, இந்த அகலத்தில் இந்த அகலத்தை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிராஸ் நம்ம இங்கே 6.5 இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, 13ல் பாதி 6.5, இந்த 6.5 இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து ஒரு வளைவு போட்டு பாருங்க. வளைவு போட்டுட்டு இந்த இடத்துல அப்படி அளந்து பார்த்துருங்க. இப்போ இது இப்படி அளக்குறப்ப உங்களுக்கு 13 இன்ச்சு கரெக்டாக வரணும் பாருங்க. இந்த இடத்துட்ட வர்றப்ப 13 இன்ச்சு வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துட்ட வச்ச அளவு கரெக்டான அளவு. எவ்வளோ வருது பார்த்தீங்களா? 2.5 இன்ச்சு வருது. இப்போ இந்த 2.5 இன்ச்சுன்றது கரெக்டான அந்த குடைவுக்குள்ள அளவு. நம்ம இங்கேருந்து இப்படி பார்க்குறோம். பார்க்குறப்ப இந்த 6.5 இங்கே கணக்கு பண்ணியிருக்கோம். இங்கே வரைக்கும் 6.5 வச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே அளந்து பார்த்தோம்னா 2.5 இன்ச்சு வருது. இப்போ இதுதான் இந்த சட்டையோட, இந்த சட்டைக்கு குடைவு பகுதி. நம்ம இந்த அளவை கணக்கு பண்ணுறதுக்கு இப்படி தான் பார்க்கணும். இப்போ இதை வெட்டிடலாம். இதை வெட்டி இந்த சைடில் இப்போ கையோட கீழ் அகலம் இருக்குது பாருங்க. கீழே அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 9 இன்ச்சு வந்திருக்கு. கை கீழ் அகலம் 9 இன்ச்சுன்னா அதில் பாதி எடுத்துக்கோங்க. பாதி எவ்வளோ வருது? 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சுக்கு அப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் நீங்கள் தையலுக்காக விட்டுக்கோங்க. 6 இன்ச்சு வரும். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிராஸ். இந்த அளவு நம்ம 1.5 இன்ச்சு வைக்கிற இடத்துல நம்ம அளவு எடுத்துருக்கோம். 1.5 இன்ச்சு வச்ச இடத்துல நம்ம இந்த 4.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். விட்டுட்டு கோடு போட்டாச்சு. இப்போ நமக்கு எந்த அளவு தேவைன்னா இந்ததும் இதுக்கப்புறம் இங்கே அப்படி கிராஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை வெட்டிடுவோம். இப்போ ஆம்கோல் எடுத்தோம் பாருங்க, ஆம்கோல் சுற்றளவு எடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துட்ட ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே சென்ட்ரு, கையோட சென்ட்ரு பகுதியில் ஒரு கட்டிங் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்படி கையை இந்த மாதிரி இப்படி விரிச்சு வச்சுட்டு கையோட 2 கைக்கும் முன் பக்கத்தை மட்டும் நம்ம குடஞ்சி விடணும். குடஞ்சி விடுறதுக்கு இந்த அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த அளவு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் குடையணும். இந்த தையலுக்கு மேலே தான் நம்ம இந்த கட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த கட்டிங்லேருந்து சின்ன கட்டிங் போட்டிருக்கோம் பாருங்க, வி கட்டிங். இந்த கட்டிங்லேருந்து மேலே அப்படி வாங்க. இந்த கட்டிங்குள்ளே இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே இப்படி முடிச்சுருங்க.
இப்போ இது முன் குடைவுன்றது தெரியறதுக்கு ஒரு சின்ன கட்டிங் போட்டுக்கோங்க. இந்த வி கட்டிங் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வி கட்டிங் போட்டுட்டோம்னா இது முன் குடைவு அப்படின்றது தெரியும். இது முன் துண்டு அப்படின்றது, இது பின் துண்டு. இப்போ கை வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ பின் துண்டு நம்ம எடுக்க போகிறோம். பின் துண்டு எடுக்கிறப்ப மடிப்பு பாகம் பார்த்துக்கோங்க. இந்த சைடு மடிப்பு, இங்கிட்டு வந்து கட்டிங் இருக்குது. இந்த சைடு கட்டிங் பகுதி. இப்போ மடிப்பு பகுதியில் தான் நம்ம பின் துண்டு எடுக்க போகிறோம். குண்டூசி குத்திக்கிறலாம் நழுவாமல் இருக்கிறதுக்காக. இப்போ உயரம் வந்து 12 இருக்கு பாருங்க. இந்த 12 இங்கே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பட்டிக்கு மார்க் பண்ணிடுவோம். பட்டி வந்து நல்லா 2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு விட்டால் போதும். இப்போ துணி நல்லா அகலமான துணின்றனால நான் 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுருக்கேன். பட்டி நல்லா கனமாக இருந்துச்சுன்னா உடம்புல வந்து நல்லா சட்டை நிற்கும் நல்லா. அதனால் பட்டி வந்து நம்ம கனமாக போடுறோம். 2 இன்ச்சு வரைக்கும் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம 12 வைக்கிறோம். 12 மார்க் பண்ணுறோம். இப்போ மார்பு சுற்றளவு பார்ப்போம். இப்போ மார்பு சுற்றளவு வந்து 29, 30 வந்திருக்கு. இப்போ நமக்கு இதில் 2ல் எது பெரிய அளவோ நம்ம அதை தான் நம்ம எடுத்துக்கிறணும். அப்போ எந்த அளவு பெருசுன்னா நம்ம ஆம்கோல் கிட்ட வச்ச அளவு தான் பெருசாக இருக்குது. இப்போ இந்த 30 இன்ச்சு நம்ம எடுத்துக்குவோம். இது 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணோம்னா உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரும். இப்போ இந்த 7.5 இன்ச்சு வருது பாருங்கள். இந்த 7.5 இன்ச்சோட ஒரு 1/2 இன்ச்சு பாடி லூஸ்க்காக சேர்த்துக்கோங்க. அப்போ 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு விட்டதுக்கப்புறம் எந்த அளவு வருதுன்னு பாருங்கள். 9.5 இன்ச்சு வருது. இந்த 9.5 நேராக கோடு போட்டுருங்க. இப்போ நம்ம சோல்டர் அளவு எடுப்போம். இப்போ சோல்டர் அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த சோல்டர் அளவை நம்ம எப்படி கணக்கு பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ சோல்டர் அளவு நம்ம 15 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம அதை வந்து பாதி ஆக்கிடணும். பாதி ஆக்கிறப்ப உங்களுக்கு 7.5 இன்ச்சு வரும். இந்த 7.5 வந்து அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சை வந்து கழிச்சுக்கோங்க. கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வருதோ அந்த அளவு தான் நமக்கு வந்து சோல்டரோட அளவு. இப்போ சோல்டருக்கு வந்து இப்போ 15 வந்துருக்கு அப்படின்னா அதில் பாதி வந்து 7.5 இன்ச்சு வரும். 7.5ல் 2 இன்ச்சை லெஸ் பண்ணிடுவோம். லெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு 5.5 இன்ச்சு வரும். இப்போ இந்த 5.5 இன்ச்சு தான் இவங்களுக்கு சோல்டரோட அளவு, ஜாக்கெட்டில் சோல்டரோட அளவு. இப்போ கழுத்தின் அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ பின்கழுத்தோட நீளம் வந்து 8 இன்ச்சு. இங்கேயும் அதே மாதிரி 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 புள்ளியையும் இணைச்சிருங்க. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துட்டு ஒரு வளைவு போட்டுருங்க. இந்த கிராஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த கிராஸ் இருக்கு பாருங்க, இது 3/4 இன்ச்சுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வளைவு போட்டுருங்க. இந்த கிராஸ் வந்து இந்த இடத்துல இருந்து 3/4 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ பின்கழுத்தை நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஆம்கோல் இறக்கம் போடணும். இப்போ ஆம்கோல் இறக்கம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து மார்பு வந்து ஆம்கோல் கிட்ட இருக்க மார்பு அளவு தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். 30 இன்ச்சு தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 30 இன்ச்சு தான் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். 7.5 வந்துச்சு பாருங்கள். 7.5ல் நம்ம பாடி லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து 8 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ இந்த 8 இன்ச்சை இந்த இடத்துல நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் இறக்கம் வந்து சோல்டரோட அளவு வந்து 5.5 இன்ச்சு அப்படின்றனால மார்பு அந்த ஆம்கோல் இறக்கமும் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ கோடு போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பாருங்கள். இந்த ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்குது? 13 இருக்குது பாருங்கள். இப்போ இந்த 13 வந்து பாதி ஆக்கிடணும். பாதி ஆக்கி இங்கே நம்ம வச்சு பார்ப்போம். ஆம்கோல் நம்ம இந்த வளைவு போட்டது கரெக்ட் தானு வச்சு பார்த்துருவோம். சோல்டர் 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. மேலே விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம அளவு எடுத்து பார்க்கணும். இப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா பாருங்கள், இந்த இடத்துக்கிட்ட தான் வருது. இப்போ நம்ம இந்த அளவை மார்க் பண்ணாவே போதும். எதனால அப்படின்னா
நமக்கு வந்து இங்கே பின்கழுத்தோட ஆழத்தை பாருங்கள். இப்போ 30 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பின்கழுத்தோட நீளம் வந்து 8 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நல்ல இறக்கமாக தான் போட்டிருக்கோம். இப்போ இந்த இடத்துட்ட வந்து நம்ம இவ்வளோ இறக்க வைக்கிறப்ப வந்து பாடி லூஸ் வந்து விழுகும். அந்த லூஸ் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம ஏற்கனவே நம்ம தையலுக்கு மித்த அளவுகளுக்கு நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்த மாதிரி இப்போ நம்ம இதுக்கும் அளவு சேர்த்துருக்கோம். ஆனால் இப்போ சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த 1/2 இன்ச்சு வந்து பாடி லூஸ் வந்து தேவைப்படாது. எதனாலன்னா பின்கழுத்தோட இறக்கம் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கனால நம்ம வந்து இந்த பாடி லூஸை நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு இது எந்த அளவுக்கு நம்ம 7.5 இன்ச்சு வந்துச்சு பாருங்க. பாடி நம்ம 30 வந்து டிவைட் பண்ணுறப்ப 7.5 இன்ச்சு வந்துச்சு பாருங்க. அந்த 7.5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு 6.5 இன்ச்சு வந்துச்சு பாருங்க. இந்த 6.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் கரெக்டான அளவு. இதுவே பின்கழுத்தோட நீளம் வந்து கொஞ்சம் ஏறி வருது அப்படின்னா ஒரு 7 இன்ச்சுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தள்ளிக்கிறணும். இந்த ஆம்கோல் சுற்றளவு வந்து கொஞ்சம் தள்ளி தான் போட்டுக்கிறணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவைப்படலை. உங்களுக்கு பின்கழுத்தோட இறக்கம் அதிகமாக இருக்கனால நம்ம இந்த இடத்துட்டே மார்க் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ பின் துண்டு நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். இப்போ முன் துண்டு நம்ம கிராஸ் கட்டிங் தான் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம நேரில் போட்டோம்னா இந்த மாதிரி போடணும். இப்போ கிராஸில் போடுறதுனால துணியை கிராஸாக அப்படி வச்சுக்கோங்க. இந்த பின் துண்டை அப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போ இந்த பின் துண்டில் மார்பிறக்கம் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள். மார்பிறக்கம் வந்து உங்களுக்கு 10.5 இன்ச்சு. இந்த 10.5 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துட்ட அப்படி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இப்படி இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ குறிச்சிடலாம். இங்கே 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து தான் போட்டுக்குவோம். எதனால அப்படின்னா நம்ம இந்த இடத்துட்ட ஒரு முன்துண்டில் கிராஸ் பிடிப்போம் பாருங்க. இங்கே ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்காக நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்து போடணும். இப்போ பின்துண்டை காட்டிலும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துட்ட மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு நேராகவே மார்க் பண்ணி மேலே அப்படியே கோடு போட்டுருங்க. இதுக்கு நேராக வர்ற மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை எடுத்துருவோம். இப்போ முன்கழுத்தோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். முன்கழுத்தோட நீளம் வந்து 6 இன்ச்சு. முன்கழுத்தோட நீளம் 6 இன்ச்சு. இந்த 6 இன்ச்சை நம்ம இங்கே மார்க் பண்ணலாம். வளைய போட்டாச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கிராஸ் போட்டுருங்க. இப்போ மார்போட இறக்கம் வந்து 10.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துட்ட ஒரு சின்ன வளைவு, அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்துட்ட இப்படி ஒரு வளைவு. இப்போ இதை அப்படியே வெட்டிடுவோம். இப்போ இந்த துணியை வந்து பட்டிக்காக வச்சுக்குவோம். இது அகலமான துணின்றனால நிறைய மிச்சம் உழுகுது. இதுவே உங்களுக்கு வந்து 35 இன்ச்சு அகலம் அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மிச்சம் உழுகாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு பட்டி அளவுக்கு எடுக்கிற மாதிரி தான் வரும். இப்போ இது வந்து நல்லா பெருசாக விழுந்திருக்கு. இவ்வளோ பெருசு விழுந்திருக்கு. இப்போ இது பட்டிக்கு பாருங்கள். கழுத்துக்கு பின் அந்த கழுத்து பீஸ் எடுக்கிறதுக்கும் பெருசாக விழுந்திருக்கு பாருங்க. இப்போ 70 பாயிண்ட்ன்றப்ப மற்ற துணின்னா உங்களுக்கு இவ்வளோதான் விழுகும். இப்போ இது நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ ஓப்பன் பீஸ்க்கு இந்த அதை வெட்டிக்கலாம். 2 பீஸ் வெட்டிட்டோம். ஓப்பன் பீஸ்க்காக 2 பீஸ் வெட்டியிருக்கோம். இப்போ கிராஸ் பீஸும் உங்களுக்கு வெட்டி காட்டிடுறேன். இப்போ இந்த இதை வந்து இப்படி கிராஸாக போட்டுருங்க. இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. 2ஆக வெட்டிட்டு இப்போ இதை 2ஆவேவும் நம்ம வெட்டிடலாம். கிராஸ் பீஸ் உங்களுக்கு நழுவுதுன்னா இதில் நல்லா பின் குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெட்டுங்க. 2 துணியும் பின் குத்திட்டு அதுக்கப்புறம் வெட்ட ஆரம்பிங்க. இதெல்லாம் இப்படி கிராஸாக போட்டு வச்சுக்கோங்க. ஒன்று போல் வர மாதிரி.
போட்டுக்கரலாம். இதெல்லாம் கிராஸ் பீஸ்க்கு வெட்டிட்டோம். இப்போ இந்த துணியெல்லாம் தேவையில்லை நமக்கு. நேர்களே, இப்போ வந்து உங்களுக்கு 30 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கு அப்படின்னா இந்த அளவை நீங்க யூஸ் பண்ணி ஒரு ஜாக்கெட் கட்டிங் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த வீடியோல வந்து நீங்க கட்டிங் பண்றத பார்த்துருக்கீங்க. அடுத்து வர்ற வீடியோல வந்து உங்களுக்கு இதை எப்படி தைக்கிறது அப்படின்றத சொல்லித்தரேன். தேங்க்யூ நேர்களே.